வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட சேதவத்தை பகுதி மக்கள் தொடர்ந்தும் சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றனர். நீரில் எண்ணெய் கலந்துள்ளமையினால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். சேதவத்த பிஜி பெரேரா மாவத்தை மற்றும் துடுகள மாவத்தை உள்ளிட்ட பல பகுதிகளில் 60 வீடுகளில் கருப்பு நிறமான எண்ணெய் படலங்களை காணக்கூடியதாக உள்ளது. பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கு சொந்தமாக 3 தாங்கிகளிலிருந்து எண்ணெய் கசிந்து நீருடன் கலப்பதாக மக்கள் குறிப்பிடுகின்றனர். எண்ணெய் தாங்கிகளில் இருந்து கசியும் எண்ணெயால் எமது வீடு மிகவும் சேதமடைந்துள்ளது. பிள்ளைகளுக்கு பாடசாலை செல்வதற்கு கூட இயலாமல் உள்ளது. சீருடைகளில் படிவம் போல உள்ளது. இந்த நீரை போலவேதான் எண்ணெய் வந்தது. இதனால் எமது வீடு, பொருட்கள் என அனைத்தும் சேதமாகியுள்ளன. எமது பிள்ளைகளுக்கு உடைகளும் இல்லை. எமக்கு நிவாரணங்கள் வழங்கும் வரை எவரும் இந்த கூடாரங்களில் இருந்து வெளியேறுவதில்லை. எண்ணெயை இந்த பகுதியூடாக வெளியேற்ற வேண்டாம் என நாம் கூறினோம். ஆனால் யாருக்கும் தெரியாமல் இங்கு எண்ணெயை வெளியேற்றிவிட்டனர். நாங்கள் அவர்களிடம் சண்டை பிடித்தோம். வெள்ளம்பட்டி போலீஸ் அதிகாரிகளுக்கு இந்த பகுதியை நாங்கள் காண்பித்தோம். எம்மால் இந்த வீடுகளில் தங்க முடியாது. வெள்ளம் வடிந்தோடினாலும் எண்ணெய் படலம் காரணமாக மக்களுக்கு வீடுகளுக்கு சென்று வாழ முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. இவர்கள் தற்போது சேதவத்தை ரயில் வீதிக்கு அருகில் தங்கியுள்ளனர். ஒன்று, இவர்கள் திட்டமிட்டு எண்ணெயை வெளியேற்றியிருக்கிறார்கள். அல்லாவிட்டால் தொழில்நுட்ப காரணங்களால் கசிவு ஏற்பட்டிருக்கலாம். அமைச்சர் முன்னிலைக்கு அதிகாரிகள் அழைக்கப்பட்டு இது தொடர்பில் நடவடிக்கை எடுக்குமாறு கூறப்பட்டது. முன்னர் இல்லாதவாறு எண்ணெய் படிந்துள்ளமை மற்றும் படிந்துள்ள எண்ணெய் அகற்றப்படாமையால் பாரதூரமான நிலை ஏற்பட்டுள்ளது. தொடர்பில் அதிகாரிகள் கவனத்தில் எடுக்க வேண்டும். இந்த பொருட்கள் நீரில் மூழ்கி இருந்தால் அவற்றை கழுவி பயன்படுத்தியிருக்கலாம். எனினும் இங்கு எண்ணெயே படிந்துள்ளது. இதனை சுத்தம் செய்ய முடியாது. அத்துடன் இந்த எண்ணெய் கழனி கங்கையில் கலக்கும் அபாயம் உள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். எனவே அதிகாரிகள் உடனடியாக இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது இவர்களின் கோரிக்கையாகும். இந்த பகுதியில் நீண்டகாலமாக எண்ணெய் கொண்டு செல்லப்பட்டுள்ளது. கசிந்த எண்ணெய் மண்ணில் கலந்துள்ளது. அதேபோன்று களவாக எண்ணெய் விற்றவர்களும் வெள்ளத்தில் சிக்கினர். இந்த பிரச்சனைகளை தவிர குழாயிலிருந்து எண்ணெய் கசியவில்லை. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சுத்திகரிப்பதற்கான உதவிகளை வழங்க பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தாமாகவே முன் வந்துள்ளது. அந்த பணிகளை செய்வோம் என்பதை உறுதியாக கூறிக்கொள்கின்றேன்.